கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலமும் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் மீண்டும் ஒரு ஓய்வு நாளை காணும்படியாக கர்த்தர் நம்ம கிருபை செய்திருக்கிறார். அவருக்கே துதியும் கனமும் மகிமையும் ஏறெடுப்போமாக. அனைவருக்கும் ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி சாபத். தேங்க்யூ. மீண்டும் ஒரு புதிய காலாண்டிற்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காலாண்டும் நமக்கு அற்புதமான பாடத்திட்டங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் மீண்டும் ஒரு பெரிய வாய்ப்பாக இந்த கடைசி காலத்தில் வாழக்கூடிய ஜனங்களாகிய நமக்கு ஏற்ற எச்சரிப்பின் தூதாகவும் அது நமக்கு ஒரு முன்மாதிரியான பாடமாகவும் இருக்கும்படியாக யாத்ராகமம் புத்தகத்திலிருந்து நமக்கு பாடங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. யாத்ராகமம் பல வேளைகளிலும் பல நேரங்களிலும் நாம் இந்த பிரசங்கங்கள் வாயிலாகவும் ஓய்நாட்பள்ளி பாடங்கள் வாயிலாகவுமே இதே புஸ்தகத்தை நாம் படித்திருக்கிறோம். ஆனால் மீண்டும் ஒரு 13 வாரங்கள் படிக்கும்படியான ஒரு வாய்ப்பை நாம் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இந்த பாடங்களை படித்து வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எத்தனை பேர் இதை இன்டர்நெட்டில் பதிவிறக்கம் செய்து படித்தீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஓய்நாட்பள்ளி பாடமும் உங்களுக்கு புத்தகமும் காலதாமதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இன்றைய பாடத்தை நாம் சுருக்கமாக இந்த நேரத்தில் நாம் படிப்போம். நாம் பாடத்திற்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பதாக தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசித்து காத்து போஷித்து வழி நடத்தும் எங்கள் அன்பு தெய்வமே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகள் மத்தியில் வாசம் செய்பவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இப்போதும் ஓய்நாட்பள்ளி பாடமாக அற்புதமான ஒரு யாத்ராகமம் புஸ்தகத்தை படிக்கும்படியான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய மனக்கதவுகளை திறக்கிறோம். கர்த்தர் தாமே ஆவியானவர் மூலமாக இந்த பாடங்களை குறித்ததான செய்திகளையும் எங்களுக்குரிய எச்சரிப்புகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள ஆவலாயிருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேச வேண்டுமாய் எங்கள் கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்பனின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். யாத்ராகமம் இந்த வார்த்தையே அது எதை பற்றியதான புஸ்தகம் என்று சொல்லி நமக்கு அர்த்தம் கொடுக்கிறது. யாத்திரையை பற்றிய ஒரு புஸ்தகம். எந்த யாத்திரை? நாம் ஏற்கனவே இதையெல்லாம் படித்திருக்கிற காரணத்தினால் நமக்கு தெரியும். தேவ ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்து அது மோசே என்பவனால் மீட்டெடுக்கப்பட்டு அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திரத்தை நோக்கி கானான் தேசத்திற்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்ட விதமும், அவர்கள் கால்நடையாய் யாத்திரையாய் அவர்கள் கடந்து சென்ற பாதைகளும், அவர்கள் பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள், அவர்களே தாங்களுக்கு தாங்களே தீமைகளை வருவித்து கொண்டதும், இப்படி பலவிதமான இன்னல்களுக்கு மத்தியில் கடைசியில் அவர்கள் எந்த இடத்திற்கு போய் சேர வேண்டும் என்று கர்த்தர் நிர்ணயித்திருந்தாரோ அந்த இடத்திற்கு அவர்கள் சென்ற விதத்தை பற்றி பேசுவதுதான் இந்த யாத்ராகம புஸ்தகம். அது வெறும் கதை அல்ல, அது வெறும் ஒரு வரலாறு அல்ல. அது இன்றைய காலத்தில் நாம் ஒரு பயணத்தில் இருக்கிறோமே, நமக்கான பாடம் அதில் அமைந்திருக்கிறது. அது வெறும் இஸ்ரவேலர்களை பற்றியதான பாடம் அல்ல, அல்லது கதை அல்ல. அது நமக்கான பாடம். அவர்களிடத்திலிருந்து நாம் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் இந்த வேதாகமத்தில் அவைகளை பதிவு செய்து வைத்திருக்கிறார். அப்படியானால் அது நமக்கான பாடம் என்று சொன்னால் நாம் அதை கூர்ந்து உற்று நோக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் சந்திக்க போகிற ஒவ்வொரு காரியங்களும் ஏற்கனவே நடந்திருக்கிறது. நாம் புதிதான ஒரு பாதையில் செல்லவில்லை, மாறாக ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் கடந்து வந்த பாதையிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. அப்படியானால் நமக்கு ஒரு தெளிவு இருக்கிறது, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல நாம் பயணம் செய்யவில்லை, மாறாக
தெளிவான எண்ணத்தோடும் தெளிவான நோக்கத்தோடும் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நினைக்கும் போது கர்த்தர் நமக்கு எவ்வளவு பெரியவராக கிருபையுள்ளவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து சுதந்திர தேசமாகிய கானான் தேசத்திற்கு, பூலோக கானான் தேசத்திற்கு பயணம் மேற்கொண்டார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து பரமக்கானானை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இரண்டு பயணங்களும் வெவ்வேறு அல்ல, ஒரே மாதிரியான பயணம். எகிப்தின் அடிமைத்தனமானது ஆவிக்குரிய அர்த்தத்தில் நமது பாவத்தின் அடிமைத்தனத்தை குறிக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அவர்கள் ஜனங்களுக்கு, மனிதர்களுக்கு அடிமைகளாய் இருந்தார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நாம் பாவத்திற்கு அடிமைகளாய் இருக்கிறோம். அன்றைக்கு அந்த எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசே என்பவன் அந்த ஜனங்களை மீட்டெடுத்தான். இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பரமக்கானானை நோக்கி நம்மை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார். அன்றைக்கு எகிப்து தேசத்திலே அந்த அடிமையாய் இருந்த அந்த ஜனங்கள் மீட்டெடுத்து மோசே அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி பரமக்கானானை நோக்கி அழைத்து செல்லும் போது வனாந்தர பாதைகளிலே அவர்கள் கடந்து வந்தார்கள். இன்றைக்கு நாமும் ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நாம் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகிவிட்டோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் விடுதலையாகிவிட்டோம். இப்போது நாமும் ஒரு வனாந்தர பாதையை கடந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் அன்றைக்கு வனாந்தர பாதையிலே தேவனுக்கு விரோதமாக நன்றி கெட்டவர்களாக அவருடைய அற்புதமான கரத்தினை விட்டு அவர்கள் விலகிச் செல்லக்கூடிய, அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாக பேசக்கூடியவர்களாகவும் முறுமுறுக்கக்கூடியவர்களாகவும் வணங்கா கழுத்துள்ளவர்களாகவும் காணப்பட்டார்கள் அந்த பயணத்திலே. இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நாமும் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக ஆன கர்த்தரை நாம் முகமுகமாய் எதிர்க்கிறோம். அவருக்கு நன்றி இல்லாதவர்களாகவும் இருக்கிறோம். அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கவும் செய்கிறோம். அவருக்கு விரோதமாக நாம் வணங்கா கழுத்துள்ளவர்களாகவும் இருக்கிறோம். என்ன ஒற்றுமை பாருங்கள்! எகிப்திலே அடிமைப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பாவத்திலே அடிமைப்பட்டிருக்கிற நமக்கும் எந்த விதமான வித்தியாசமுமே இல்லை. அவர்களும் கானானை நோக்கி சென்றார்கள், நாமும் பரமக்கானானை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அப்படியானால் அந்த இஸ்ரவேலர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாதோ நாமும் அதை செய்யக்கூடாது. அவர்கள் அப்படி செய்திருந்தால் என்ன அனுபவித்தார்களோ நாமும் செய்தால் நாமும் அனுபவிப்போம். பாடம் அதுதான் கற்றுத்தருகிறது. இந்த யாத்திராகம புஸ்தகம் நம்மோடு அதைத்தான் பேசுகிறது. அப்படியானால் நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். இந்த யாத்திராகம புஸ்தகம் 40 அதிகாரங்களும் பண்டைய இஸ்ரவேலர்களை பற்றி மட்டும் பேசவில்லை, நம்மை பற்றியும் சேர்த்தே பேசுகிறது. ஆகையால் ஒவ்வொரு வாரமும் நாம் இந்த பாடங்களை கருத்தாய் கவனித்து வருவோம். சரி, பெரும்பாலும் இந்த யாத்திராகம புஸ்தகத்தை நாம் படிக்கும்போது, அதை பற்றி கேட்கும்போது நம் மனதிலே தோன்றக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அது பண்டைய இஸ்ரவேலர்களை பற்றியது, அது மோசேயை பற்றியது, அது எகிப்தியர்களை பற்றியது என்று நாம் படிக்கிறோம். ஆனால் ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், இந்த யாத்திராகம புஸ்தகமானது யாரை பற்றி பேசுகிறது என்று சொன்னால், அன்பின் உருவான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறது. இரக்கத்தின் தெய்வமான இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவதுதான் யாத்திராகம புஸ்தகம். ஆச்சரியமான ஒரு புஸ்தகம். தேவன் எவ்வளவு கருணையுள்ளவராக,
இரக்கம் மிகுந்தவராக இருந்தார் என்பதை பற்றி பேசக்கூடிய புஸ்தகம் இந்த யாத்திராகம புஸ்தகம். அப்படியானால் அந்த கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு தூரம் நம்மை நெருக்கி ஏவுகிறது என்றும், நாம் வணங்கா கழுத்துள்ளவர்களாக கடின இருதயம் உள்ளவர்களாக இருந்த போதிலும் கூட கர்த்தர் எவ்வளவு தூரம் நம்மோடு இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்பதை பற்றியும் நாம் இந்த வாரத்தில் படிக்கவிருக்கிறோம். சரி, இன்றைய காலாண்டின் முதல் பாடமாக ஒடுக்குதல் என்ற தலைப்பிலே மோசேயின் பின்னணியும் பிறப்பும் என்ற தலைப்பில் நாம் பாடங்களை படிக்கவிருக்கிறோம். ஒடுக்குதல் என்ற தலைப்பில் மோசேயின் பின்னணியும் அவனுடைய பிறப்பு பற்றியும் நாம் படிக்கிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். இவர்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருப்பதற்கான காரணம், அதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த கதையாக இருந்தாலுமே நாம் மீண்டும் ஒரு முறை அதை நாம் புரட்டி பார்க்க போகிறோம். ஆகையால் தெரிந்த விஷயங்களை சிலவற்றை நாம் பார்க்க போகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திடீரென்று எகிப்திலே அடிமையாகவில்லை, அல்லது எகிப்தியர்கள் படையெடுத்து போய் இஸ்ரவேலரை அடிமைகளாக கூட்டி வரவில்லை. மாறாக ஆச்சரியமாக இந்த இஸ்ரவேலர்கள் தங்களை தாங்களே அடிமைகளாக ஒப்பு கொடுத்தார்கள். அதான் கதை. தானே போய் அடிமையாய் மாட்டிக்கொண்டார்கள். ஆக்சுவலாக பார்த்தா இவர்கள் எங்கிருந்து அடிமைகளாக போனார்கள் என்று சொல்லி பார்த்தா, கானான் தேசத்தில் தேவன் சுதந்திரமாக கொடுத்த கானான் தேசத்திலிருந்து இவர்களாகவே அடிமைகளாய் போய் சேர்ந்தார்கள் எகிப்திலே. ஆச்சரியமாக இருக்கிறதா? நீங்கள் அப்படியே அவங்களுடைய வரலாற்றுக்கு பின்னணியில் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் இடத்திலே கர்த்தர் பேசினார். ஆபிரகாமுடைய தகப்பன் யாரு? தேராகு. தேராகு தான் கிளம்புனார். அவங்க இருந்த இடத்துல இருந்து, அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அவர்கள் தேராகு தன் பிள்ளைகளை கூட்டிட்டு கிளம்புனார். ஆனால் பாதி தூரம் ஊர் அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது அங்கே தேராகு மரிச்சிடுறாரு. இப்போ ஆபிரகாமுக்கு எங்கே போகிறதுனே தெரியாத சூழ்நிலையில் கர்த்தர் ஆபிரகாமோட பேசினார். நீ வாப்பா, நான் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உன்னை கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் ஆபிரகாம் அழைச்சிட்டு கொண்டு போய் கானான் தேசத்தில் கொண்டு போய் விட்டார். நல்ல செழிப்பான தேசம். கர்த்தர் கொண்டு போய் கர்த்தர் காண்பித்த இடத்திலே ஆபிரகாமை அமர வைத்தார். ஆனால் ஆபிரகாம் பிற்பாடு ஈசாக்கு, யாக்கோபு வந்தான். இவர்கள் சந்ததியாய் அந்த இடத்துல அவர்கள் அமர்ந்திருந்து அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் போதுதான் அந்த கோர சம்பவம் நடந்தது. யாரு? யோசேப்பு என்ற மகன் மூலமாக. இந்த யாக்கோபுக்கு மொத்தம் 11 பிள்ளைங்க, 10 அண்ணன்மாருக, கடைசியாக 11ஆவதாக ஒரு பையன், அவன் தான் யோசேப்பு. இந்த யோசேப்பு மேலே 10 அண்ணங்களும் பொறாமை கொண்டார்கள். இதுதான் மூல காரணமே. சொந்த சகோதரன் மீது பொறாமை கொண்டார்கள். நீங்கள் இந்த கதையை அப்படியே கவனிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த கதைக்கும் நம்ம சொந்த வாழ்க்கைக்கும் வித்தியாசமே இருக்காது. அவங்க கதையில் என்னெல்லாம் நடந்ததோ நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அந்த கதை அப்படியே ஒத்து போகும். சொந்த சகோதரன் மீது பொறாமை கொண்டார்கள். எனக்கு அன்பான என்னுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நன்றாக கவனியுங்கள். நம்முடைய குடும்பங்கள்லையும் நீங்கள் உடனே குடும்பம் அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் சொந்த குடும்பத்தை மட்டும் நினைக்காதீங்க. இந்த சபையும் நம்முடைய குடும்பம் என்பதை மறந்து விடாதீர்கள். குடும்பம் என்று நாம் பேசும்போது உங்கள் சொந்த தனிப்பட்ட குடும்பங்களை பற்றி இங்கே பேசவில்லை. மாறாக சபை என்ற ஒரு பெரிய குடும்பம். இந்த பெரிய குடும்பத்திலையும் பொறாமைகள் இருக்கா? சண்டைகள் இருக்கா? ஒருத்தர் போட்டு தர பழக்கம் இருக்கா? நல்லா கவனிங்க. அன்றைக்கு இருந்த அந்த 10 சகோதரர்களும் தன் சொந்த சகோதரன் மீது, தம்பி மீது அவர்கள் பொறாமை கொண்டார்கள். அவனை போய் எகிப்தியருக்கு விற்று போட்டாங்க.
கடைசியில் அந்த யோசேப்பும் சிறுவனாக இருந்தபோது பலவிதமான கஷ்டங்கள் பட்டு கடைசியில் எகிப்தில் போய் ஒரு அடிமையாக மாறிப்போனான். ஆனால் கர்த்தர் யோசேப்போட கூட இருந்து அவனுடைய அடிமைத்தனத்தை மாற்றி அவனை ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கொண்டு வந்து வச்சார். சரிதானே? கதை மிக தெளிவாக போகிறது. இதோட கதை முடியலை. யோசேப்பு எகிப்தில் போய் ராஜாவாக மாறினான், அல்லது ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஏறக்குறைய ராஜாவாக இருந்தான். அந்த எகிப்து ராஜா யோசேப்பின் மீது மிகவும் பற்றுதலாக இருந்தான். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம், எகிப்தில் பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சத்தில், உலகமே பஞ்சத்தில் இருக்கும்போது எகிப்தில் மட்டும் செழிப்பாக இருந்துச்சு. பஞ்சம் கொஞ்சம் கூட தாக்கலை. அதாவது பஞ்சம் இருந்தது, ஆனால் ஜனங்கள் நன்றாக புசித்து குடித்தார்கள். அதற்கு காரணம் யோசேப்பினுடைய ஆலோசனை. உலகத்துக்கு தெரியுது, எகிப்தை சுற்றி உள்ள நாடுகளுக்கு தெரியுது, எகிப்தில் தானியம் இருக்கிறது, அங்கே போனால் பிழைச்சிக்கிடலாம் அப்படின்ற செய்தி கிடைக்குது. அநேகர் வந்து எகிப்தில் வந்து அவர்கள் தேவையான உணவுப் பொருட்களை பெற்றுக்கொண்டார்கள். அதே மாதிரி தான் பஞ்சத்தில் யாரும் அடிபட்டிருக்கா? இந்த யோசேப்பு, யாக்கோபும் இந்த யோசேப்புடைய 10 அன்னைமார்களும், இந்த யோசேப்புக்கு பிற்பாடு பிறந்த ஒரு மகனும் பென்யமீனும், இவங்க எல்லாரும் கானான் தேசத்திலே, பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே பஞ்சத்திற்கு அவர்கள் அடிபட்டு கிடக்கிறார்கள். அப்போ அந்த பஞ்சத்தில் அடிபட்டிருக்கும் போது தான் கேள்விப்படுறாங்க, எகிப்தில் தானியம் இருக்கான், உணவு கிடைக்குதான், போய் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு இவங்க புறப்பட்டாங்க. அந்த கதை அவங்க எல்லாருக்குமே தெரியும். அங்கேருந்து 10 அன்னைமார்களும் வந்து யோசேப்பை பார்த்துட்டு திரும்ப போய் தகப்பனையும் கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அப்போ தன்னுடைய மகன் எகிப்திலே அங்கே ராஜாவாக இருக்கிறான் என்று சொல்லி இந்த பஞ்சம் முடியும் வரைக்கும் அவர்கள் பிழைக்கத்தக்கதாக இந்த தகப்பனும் 10 அன்னைமார்களும் ஒரு தம்பியையும் அங்கே எகிப்து நாட்டுக்கு வர சொல்லி இந்த யோசேப்பு தன் ராஜாவின் இடத்துல அறிமுகப்படுத்துகிறான். என்னுடைய தகப்பனும் என்னுடைய சகோதரர்களும் வந்திருக்கிறார்கள். எகிப்து ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், என் நாட்டை காப்பாற்றின இந்த மகனுடைய குடும்பத்தை நம்ம காப்பாற்றணும்னு சொல்லிட்டு, இதோ பார் தேசம் உனக்கு இருக்குது, இந்த எகிப்து தேசத்தில் உனக்கு எது சௌரியமான இடமோ அந்த இடத்துல உன் சகோதரரை உன் குடும்பத்தை வச்சு வாழ்ந்துக்க அப்படின்னு சொல்கிறார். இவர்களும் ஒரு நல்ல இடத்திலே எகிப்திலே அவர்கள் அமர்த்தப்பட்டார்கள். பஞ்சம் முடியும் வரைக்கும் அவர்கள் வாழ்ந்தார்கள். இப்போ என்ன செஞ்சுருக்கணும்? இப்போ பஞ்சம்லாம் வந்துச்சு, இவங்க எல்லாரும் எகிப்தில் வந்து குடியேறிட்டாங்க, குடும்பம் நல்லபடியாக காப்பாற்றப்பட்டது. பஞ்சம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் தானே, பஞ்சம் முடிஞ்சிடும்ல. பஞ்சம் முடிஞ்சு மீண்டும் செழிக்க ஆரம்பிச்சிருதுல, என்ன செஞ்சுருக்கணும்? இந்த 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 யாக்கோபு குடும்பம், யாக்கோபும் இந்த 12 பிள்ளைகளும், இவர்கள் விசேஷமாக அழைப்பு பெற்றவர்கள். எங்கிருந்து? இவங்க தாத்தா பாட்டங்காலத்திலிருந்து, ஆபிரகாமிலிருந்து வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததி. அப்படியானால் இந்த வாக்குத்தத்தத்தை குறித்து ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொல்லியிருப்பாரு, ஈசாக்கு யாக்கோபுக்கு சொல்லியிருப்பாரு, யாக்கோபு இந்த 12 பிள்ளைகளுக்கும் சொல்லியிருப்பாரு, நாம் விசேஷமான ஜனம், நாம் இந்த உலகத்தில் விசேஷமான ஒரு அழைப்பு பெற்றவர்கள் என்று சொல்லி வளர்க்கப்பட்டவர்கள். ஆனால் இடையில பஞ்சம் வந்துச்சு, தவிர்க்க முடியாதது. ஆகையால் பிழைப்பு தேடி ஓடினார்கள். ஓடின இடத்துக்கு அப்புறம் இங்கே அந்த அந்த பஞ்சம் சரியாகி விட்டது. அழைப்பை மறக்காமல் இவர்கள் தங்களுடைய தேசத்திற்கு திரும்பி வந்திருக்க வேண்டும். வரல. இவங்க போனவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொன்னால், இந்த பஞ்சத்துக்காக தப்பிச்சு போனது இந்த யாக்கோபும் அவனுக்கு கூட பிறந்த பிள்ளைகளும் மொத்தம் 70 பேராம். இந்த 70 பேர் போய் அங்கே உட்காந்தான். அங்கே எகிப்தில் போய் உட்காந்துட்டு இப்போ இந்த 70 பேரும் இப்போ எகிப்துலையும் எத்தனை வருஷம் இருந்துச்சோ அத்தனை வருஷம் அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்ததோ அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு திரும்பவும் கானானுக்கு வந்திருக்கணும். கானானுக்கு வரல. அப்படியானால் சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்பது போல அவங்களுக்கு சாப்பாடு நல்லா கிடைச்ச உடனே உட்காந்துட்டான், அழைப்பை மறந்து விட்டான்.
இந்த கதையை நம்ம பார்க்கும்போது நீங்கள் தொடர்ந்து உங்களையும் இந்த கதையோடு இணைச்சிக்கிட்டே வரணும். சரிங்களா? இதை நான் அடிக்கடி சொன்னால் அது தப்பாக போயிடும். நம்மளும் பல வேலைகளில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நாம் கஷ்டத்தில் இருக்கும்போது கர்த்தரிடத்தில் அநேக விதமான வாக்குறுதிகள், தீர்மானங்கள் எடுக்கிறோம் இல்லை? ஆண்டவர், இந்த கஷ்டத்தை விட்டு நான் சரியாயிருச்சு, என் கஷ்டம் எனக்கு நீங்கிருச்சு, என் கடன் பிரச்சனை நீங்கிருச்சு, என் நோய் நீங்கிருச்சு அப்படின்னா நான் உங்களுடைய சத்தியத்தை எடுத்துக்கிட்டு ஊராக போய் சொல்லுவேன். நான் இது வரைக்கும் என்னெல்லாம் தப்பு செஞ்சனோ அந்த தப்பெல்லாம் நான் செய்யாமல் என்னை சரிப்படுத்திக்கிறேன். இப்படிலாம் பலவிதமான தீர்மானங்கள் நம்ம கொடுக்குறோம். அந்த கஷ்டம் முடிஞ்ச பிற்பாடு, அந்த நோய் சரியான பிற்பாடு, அந்த கடன் தீர்ந்த பிற்பாடு, அந்த சொகுசான வாழ்க்கையில் நம்ம பாட்டில் போயிடுறோமா? எடுத்த வாக்குறுதியெல்லாம் மறந்து போயிடுதா? சொன்ன சொல்லலாம் மீறி போயிடுறோமா? இதாங்க அவங்களும் பண்ணாங்க. பஞ்சத்தில் இருக்கும்போது ஆண்டவனே காப்பாத்துன்னு கத்துனாங்க. அவங்களுக்கு ஒரு சொகுசான இடம் கிடைச்ச உடனே திரும்பி போக மனசு இல்லாமல், நம்ம ஒரு விசேஷமான அழைப்பு பெற்றவங்க, நம்ம சந்ததி வழியாக இந்த உலகத்தின் ரட்சகர் பிறக்க வேண்டியது இருக்குது, நமக்கு தயாராகணும்னு சொல்லிட்டு அந்த கானான் தேசத்துக்கு அவங்க திரும்பி வரலைங்க. அங்கேயே சொகுசாக உட்காந்துட்டான். நடந்தது என்ன? அவர்கள் சொகுசாக உட்காந்துருந்தாங்க. அவங்க அப்பா யாக்கோபு அங்கேயே மரிச்சிட்டாரு. இந்த அன்னைங்க அங்கே மரிச்சிட்டாங்க. இந்த யோசேப்பு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனும் மரிச்சிட்டான். ஏறக்குறைய இந்த வரலாறு தெரிந்த ஜனங்கள் எல்லாருமே அந்த எகிப்து தேசத்திலேயே மரித்து விட்டார்கள். புதிய ஜனங்கள், அதாவது இவங்களுடைய சந்ததி வளர ஆரம்பித்தது. இவங்களே மரிக்கும்போது அந்த எகிப்து நாட்டு ராஜாவும் மரிப்பான்ல, அவனுக்கும் வயசாகி அவனும் மரிப்பான்ல. யோசேப்புக்கு அறிமுகமான பார்வோன் ராஜா மரிச்சிட்டாரு. அவன் ஸ்தானத்தில் இன்னொரு ராஜா வந்தார். இந்த யோசேப்பினுடைய காரியங்கள் அவருக்கு தெரியல. இந்த யோசேப்புன்றவன் தான் ஒரு காலத்தில் எகிப்து நாட்டின் பஞ்சத்திலிருந்து காப்பாற்றினவன் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இந்த புதிதாக வந்த அந்த பார்வோன் மன்னனுக்கு தெரியல. யோசேப்பை அறியாத ஒரு ராஜா அங்கே ராஜாவாக வந்தான். அப்போ என்னாகும்? ஏற்கனவே இந்த எகிப்தியர்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஒரு கண்ணு வச்சிருந்தாங்க. இவங்க எங்கேயோ இருந்து நாடோடி கூட்டம் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து உக்காந்துட்டு இப்போ அவங்க பெரிய ஜனத்தொகையாக வளர்ந்துட்டாங்க, நமக்கு விரோதமாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எகிப்தியர்கள் அவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு ராஜாவும் வந்தார். ராஜாவும் பார்த்தாரு, என்னடா ஒரு வித்தியாசமான ஜனங்கள், நம்ம நாட்டு ஜனம் அல்லாத ஒரு ஜனம் நம்ம கூட்டத்துக்குள்ளே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேள்வி கேட்டவுடனே இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அமைச்சரவையில் இருந்தவங்க ஜனங்கள் எல்லாரும் ராஜா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. ஆமாம், இவங்க நம்ம நாட்டுக்காரங்க கிடையாது, அவங்க வெளிநாட்டுக்காரவங்க, இங்கே வந்து தஞ்சம் புகுந்தவங்க, ஆனால் இப்போ நிறைய பெருக்கம் அடைஞ்சிட்டாங்க. ராஜாவுக்கும் ஜனங்களுக்கும் அச்சம் உண்டாயிற்று, பயம் உண்டாயிற்று. எங்கடா, ஒருவேளை எகிப்து நாட்டுக்கு எதிரி ஒருவன் படையெடுத்து வந்தால் இந்த அந்நிய கூட்டம் நமக்கு சாதகமாக இருக்காது, அந்த எதிரி நாட்டோட சேர்ந்துக்கிட்டு நம்மளை கவுத்துருவானோ அப்படின்ற பயம் ஏற்பட்டது பார்வோன் மன்னனுக்கு, அந்த ஜனங்களுக்கு. ஆகையால் இந்த ஜனங்கள் என்ன செஞ்சிடணும்? ஊரை விட்டு துரத்திடணும் அப்படின்னு என்ன வரல. ஆக்சுவலாக என்ன செஞ்சுருக்கணும்? இந்த ஜனங்கள் மீது பயம் இருந்தால் நாளைக்கு இவங்க எதிரியாக ஆனால் இவங்க நமக்கு ஆபத்தானவங்கன்னு சொல்லிட்டு இவனை வெளியே அனுப்பியிருக்கணும்ல. ஆனால் ராஜாவுக்கு அந்த யோசனை வரல, இவனை வெளியே அனுப்பக்கூடாது. ஏன் அப்படின்னா, இந்த அந்நிய ஜனங்களால் எகிப்திய மக்கள் சௌகரியமாக வாழ்ந்தாங்க. ஏன்னா இவங்களை அடிமைப்படுத்தி இவங்களிருந்து வேலை வாங்கிக்கிட்டு இருந்தான். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு எகிப்து செழிப்பாக இருந்துச்சு. இப்போ திடுதிப்புன்னு இவங்களை மொத்தமாக வெளியே அனுப்பிட்டா எகிப்து ஸ்தம்பித்து போயிடும். ஆனால் ராஜா ஒரு யோசனை பண்ணால், ஜனங்கள் இங்கேயே இருக்கட்டும், ஆனால் அவனை தலையெடுக்க விடக்கூடாது. அப்படின்னா அப்போ அவனை அடிமையாக்கிரு, சுதந்திரமாக உலாவ விடாத அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தியர்கள் இந்த இஸ்ரவேலர்களை அடிமைப்படுத்தினார்கள். அப்போ இந்த புது ராஜா வந்தவன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், அந்த எகிப்தில் 2 பெரிய நகரங்கள் கட்டினான். அந்த நகரத்தை கட்டுவதற்கு
இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பயன்படுத்தினார்கள், அடிமைகளாக பயன்படுத்தினார்கள். நீங்கள் அடிமையை ஆகிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதிர்த்து பேசவே முடியாது. நீங்கள் எப்போதும் அவங்க சொல்கிற வேலையை மட்டும்தான் செய்யணும். கை வலிக்குது, கால் வலிக்குது, காய்ச்சல், வயிற்று வலி அப்படிலாம் லீவ் போட முடியாது. அவர்களுக்கு எப்போதும் நீங்கள் உழைத்து கொண்டே இருக்க வேண்டும். எப்போ உங்களை சும்மா விடுவான்னாக்கா நீங்கள் செத்து போனால் சும்மா விட்டுருவான். அது வரைக்கும் அவர்கள் வேலை வாங்கி கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தை ஏற்படுத்தி அவர்களை நகரங்களை கட்டும்படியான வேலைகளில் ஈடுபடுத்தினார்கள். என்ன நோக்கம்? ஒரு பக்கம் இந்த ஒரு நகரத்தை கட்டி நம்ம சொகுசாக வாழலாம், இன்னொன்று இந்த நகரத்தை கட்டுறதுக்காக இவன் வேலையில் ஈடுபடுவான் இல்லையா, அப்போ சொந்த வாழ்க்கையை மறந்து போயிடுவான். இதுக்கு மேலே அவனுக்கு ஜென்ரேஷன் வராது, தலைமுறைகள் தலையெடுக்காதுன்னு நம்பி இவங்களை இந்த அடிமை தொழில் பார்க்க வச்சான். நடந்தது என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் அடிமை தொழில் நடந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஜனங்கள் பெருக ஆரம்பித்தார்கள். முன்ன காட்டிலும் இந்த அடிமை தொழிலுக்கு அப்புறம் ஜனங்கள் விருத்தியாக ஆரம்பித்தார்கள். ஜனப்பெருக்கம் அதிகமாயிருச்சு. இப்போ மீண்டும் இந்த எகிப்து ராஜாவுக்கு பெரிய தலைவலி. இவங்களை எவ்வளோ தான் கட்டுப்படுத்தினாலும் ஜனத்தொகையை கட்டுப்படுத்த முடியலையே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்த ஒரு ராஜா அவங்களுக்கு ஒரு ஆர்டர் போட்டான். என்ன ஆர்டர் போட்டான்னா, பிறக்கும் போதே ஆண் குழந்தையா இருந்தால் கொன்று அப்படின்னு சொல்லிட்டு, பிறக்கக்கூடியதில் ஆண் குழந்தை இருந்தால் கொன்று போட்டு, பிறக்கும் போதே தெரியும்ல அப்பயே காலி பண்ணிடு அப்படின்ட்டான். ஏன் அப்படின்னா, ஆண் குழந்தைகள் இருந்தால் தானே இந்த இஸ்ரவேல் வம்சம் என்று ஒன்று தலைக்கும். அப்படி இல்லாமல் பெண் பிள்ளைகளாக இருந்தால் நம்ம எகிப்திய ஜனங்களை கொண்டே இவர்களை ஜனப்பெருக்கம் செய்து நம்ம எகிப்திய மக்களாகவே ஆக்கிக்கலாம் அப்படின்னு நினச்சான். ஆகையினால ஆண் குழந்தைகளை கொல்லும்படியாக கட்டளையிட்டான். அதை யாருக்கு கட்டளையிட்டான் அப்படின்னா, அங்கே 2 மருத்துவச்சிகள் இருந்தார்கள். அந்த 2 மருத்துவச்சிகளுக்கு அவன் கட்டளையிட்டான், நீங்கள் தானே அவங்களுக்கு பிரசவம் பார்ப்பீங்க, பிரசவிக்கும் போதே அது ஆண் குழந்தை இருந்தால் செத்தே பிறந்துருச்சின்னு சொல்லிட்டு அப்பயே சாகடிச்சிரு அப்படின்னு சொன்னான். ஆனால் இந்த 2 மருத்துவச்சிகளும் உண்மையான தேவனுக்கு பயந்தவர்கள். ஆகையால் அந்த தேவனுக்கு பயந்ததின் நிமித்தமாக இவங்க என்ன செய்யலையா, ஆண் குழந்தைகளை கொல்லவில்லை. இது ராஜாவுக்கு தெரிய வந்தாக்கா இவங்களை காலி பண்ணிடுவான்ல, நான் சொன்ன கட்டளைக்கு மீறி செஞ்சீங்களான்னு சொல்லிட்டு இந்த மருத்துவச்சியில் கொலை பண்ணிடுவான்ல. ஆனால் அதற்கு அவர்கள் பயப்படவில்லை. மனிதனுக்கு பயப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு பயப்படுதல் உத்தமமானது என்று அவர்கள் நினைத்திருந்தார்கள். தங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த இஸ்ரவேல் ஜனம் ஒரு நோக்கத்திற்காக அது தெரிந்து கொள்ளப்பட்டது. இந்த உலகத்தின் இரட்சகர் பிறப்பதற்காக அங்கே ஒரு குடும்பம் வேணும், அந்த குடும்பம் வேணும்னா ஆண் குழந்தைகள் வேணும்னு சொல்லிட்டு அந்த மருத்துவச்சிகள் ஆண் குழந்தைகளை கொல்லவில்லை. இந்த விஷயம் ராஜாவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ராஜா அதை கேட்கிறார். கேட்ட மாத்திரம் 2 பேரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இந்த 2 மருத்துவச்சிகளும் சொல்கிறாங்க, ஏப்பா நாங்கள் போகிறதுக்குள்ளவே அவங்க பெற்றுடுறாங்கப்பா, நாங்கள் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. இவர்கள் எகிப்திய பெண்களை காட்டிலும் இஸ்ரவேல் பெண்கள் பலமிக்கவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னாங்க. ஆமாம், எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுக்கு பயப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு பயப்படுவது மிக மிக இன்றியமையாதது. வேத வசனம் சொல்லுகிறது, இந்த 2 மருத்துவச்சிகளும் தேவனுக்கு பயந்ததினால் அவருடைய குடும்பங்களை தழைக்க செய்தார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நமக்கு இன்றைக்கு பாடம் வந்துட்டு யாத்திராகமம் 1ஆம் அதிகாரமும் 2ஆம் அதிகாரமும். இந்த 2 அதிகாரங்களையும் போய் வீட்டில் படிங்க. இந்த வசனத்தை நீங்கள் பார்த்த மாத்திரம் அதை ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த வசனம் இப்படி தான் சொல்லுது. நான் இதை இப்போ வாசிக்கலை, அது கருத்தை சொல்கிறேன். அந்த வசனம் இப்படி தான் சொல்லுது, தேவனுக்கு பயந்ததினால் அந்த 2 மருத்துவச்சிகளின் குடும்பங்களை தேவன் தழைக்க செய்தார். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேவனுக்கு பயந்ததினால். நம்மளே கேட்டு பார்த்துக்குவோம், நாம் தேவனுக்கு பயப்படுறோமா? இந்த ஒரு கேள்வி எப்பயுமே நீங்கள் வச்சுக்கோங்க. யார்கிட்ட பேசினாலும் சரி, நீங்கள் சபையில் பேசினாலும் சரி தான், இப்படி முன்னாடி நின்று பேசினாலும் சரி தான், இல்லை வெளியில் போய் காம்பவுண்டுக்கு வெளியில் பேசினாலும் சரி தான், வீட்டில் பேசினாலும் சரி தான், நான் பேசும்போது தேவனுக்கு பயந்து தான் பேசுகிறேனா
அப்படின்னு மட்டும் ஒரு கேள்வியை கேட்டுட்டு பேசுங்களேன். நம்முடைய வார்த்தைகள் சுத்தமாக இருக்கும், நம்முடைய வார்த்தைகள் கருத்துள்ளதாக இருக்கும். நான் தேவனுக்கு பயந்து தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேனா? இந்த 2 மருத்துவச்சிகளும் தேவனுக்கு பயந்ததினால் தேவன் அவர்கள் குடும்பங்களை தழைக்கச் செய்தார். எனக்கு அந்த 2 மருத்துவச்சிகள் மட்டும் இல்லைங்க, யோசித்து பாருங்களேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே பெருக்கமாக இருந்தார்கள். அவ்வளோ பெரிய ஜனக்கூட்டத்துக்கு பிரசவம் பார்க்கறதுக்கு இந்த 2 பேர் தான் இருப்பாங்களா? இதை படிக்கும்போது எனக்கு யோசனை வந்துச்சு. அந்த 2 மருத்துவச்சிகள் தான் டோட்டல் இஸ்ரவேல் குடும்பங்கள் எல்லாருக்கும் மருத்துவம் பார்த்தாங்களா? இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அங்கே அநேக மருத்துவச்சிகள் இருந்திருப்பாங்க. இந்த 2 மருத்துவச்சிகளுக்கும் அவங்களுக்கு தலைமையாக செயல்பட்டிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இவங்க 2 பேரை கூப்பிட்டு அந்த பார்வோன் மன்னன் பேசினான். உங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள பிரசவம் நடக்கும்போது அப்போ இந்த ஆண் குழந்தைலாம் கொன்றுங்கன்னு சொல்லிட்டு இந்த 2 மருத்துவச்சிகளை பேசினாங்கன்னா இவங்க தலைமை பொறுப்பில் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவங்களுக்குள்ள நிறைய மருத்துவச்சிகள் இருந்திருப்பாங்க. அப்படின்னா இந்த 2 மருத்துவச்சிகளும் தங்களுடைய மருத்துவச்சிகள், அவங்க கீழே வேலை பார்க்கக்கூடிய அத்தனை மருத்துவச்சிகளுக்கும் அவங்க சொல்லியிருப்பாங்க, நீ ஆண் குழந்தையை கொல்லாதன்னு இருப்பாங்க. அப்படியானால் தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். குடும்பம் தழைக்க வேண்டும் என்று சொன்னால், குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுக்கு பயந்தவர்களாக நாம் இருப்பது மிக மிக முக்கியம். சரி, இதையெல்லாம் தாண்டி ஒரு குடும்பத்துக்கு, ஒரு லேவியர் குடும்பத்துக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. அந்த ஆண் குழந்தை அழகானது என்று கண்டதினாலே அந்த பெற்றோர் எப்படியாகிலும் அந்த ஆண் குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி, முதல்ல பார்வோன் ராஜா என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னு சொன்னால், இந்த ஆண் குழந்தை பிறந்தவனே கொன்றுன்னு சொன்னான். இப்போ இவங்க கொல்லலை. இப்போ ஆண் குழந்தைகள் நிறைய வந்துருச்சு. இப்போ ராஜா கட்டளையிடுறான். என்ன கட்டளையிடுறான்னா, பிறந்த ஆண் குழந்தையெல்லாம் தூக்கி நதியில் போட்டுரு, ஆற்றுல போட்டுரு அப்படிங்கிறான். ஆற்றுல போட்டு கொன்று அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி இருந்தும் ஒரு லேவி குடும்பத்துக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. 3 மாதங்கள் அதை வீட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சு அதை வளர்த்தாங்க. அதுக்கு மேலே ஒழிச்சு வைக்க முடியலை. ஆகையால் தாய் ஒரு காரியம் பண்ணினால், ஒரு பேழை செய்தால் அந்த பேழைக்குள்ளே அந்த குழந்தைய வச்சு, அவன் ராஜா தண்ணியில் தானே போட சொன்னான்னு சொல்லிட்டு இந்த பேழையோடு சேர்த்து தண்ணியில் மிதக்க விட்டான். அந்த பேழை மிதந்து கொண்டே அந்த எகிப்திய ராணி இளவரசி குளிக்கக்கூடிய அந்த பகுதிக்கு இது சென்றது. அங்கே அந்த எகிப்திய ராணி அதை கண்டெடுத்தால், அந்த குழந்தை அழகுள்ளது என்று கண்டு அவளும் அதை கட்டி அணைத்து கொண்டால், அந்த இளவரசிக்கு தெரியும் அது தன்னுடைய இனத்தானாகிய குழந்தை கிடையாது, அது இஸ்ரவேல் எபிரேய குழந்தை என்று தெரியும். தெரிந்தாலும் அந்த குழந்தையை கொல்ல அவளுக்கு மனது வரவில்லை. ஆகையால் அந்த குழந்தையை வளர்க்க விரும்பினாள். ஆனால் பிறந்து 3 மாதம்தான் ஆகுது. குழந்தையை எப்படி வளர்க்குறது? யோசித்த வேளையில் தாய்க்காரி குழந்தையை மிதக்க விட்டாலே அந்த குழந்தையோட அக்காக்காரி பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தாள். இந்த பேழை எங்கே தான் போகுது, இந்த குழந்தை எங்கே தான் போய் சேர போகுதுன்னு பார்க்குறதுக்காக அவளோடு பின் சென்றவள் அங்கே இளவரசி அந்த குழந்தையை எடுத்த மாத்திரத்தில் நேராக அந்த இளவரசிகிட்ட போயிட்டா. இந்த குழந்தையை வளர்க்குறதுக்கு ஒரு தாயை கூட்டு வரவான்னு கேட்டா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நம்மடா எங்கடா போய் தாயை கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்குறது, தானாகவே வந்து சேருதுன்னு சொல்லிட்டு கூட்டு வான்னு சொன்னால், இந்த குழந்தை போய் கூட்டு வந்தா. அந்த குழந்தைக்கு தாய் யாரோ அந்த தாயவே கூட்டு வந்து விட்டா. அந்த இளவரசி சொல்லுகிறாள், இந்த குழந்தையை எனக்காக வளர்த்து கொடுன்னு சொல்லி கொடுத்தா. இந்த குழந்தையை எனக்காக வளர்த்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் குழந்தையிட்டே அவள்கிட்டே கொடுத்தா. கொண்டு போய் வளர்த்தா, பெரிய ஆளாக்கி கொண்டு வந்து விட்டுட்டான். அந்த குழந்தை தான், அந்த குழந்தைக்கு தான் அந்த இளவரசி பேர் வச்சா மோசஸ் அப்படின்னு பேர் வச்சா. ஆனால் அந்த ராணிக்கு தெரியாது, அந்த குழந்தை தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க போகுது அப்படின்னு தெரியாது. தெரியாமலேயே அந்த குழந்தைய அரண்மனையில் வளர்க்க ஆரம்பித்தான். இங்கே ஒரு முக்கியமான ஒரு காரியம்,
இளவரசி 3 மாத குழந்தைய அதோடைய தாய்கிட்டேயே கொடுத்து எனக்காக வளர்த்திடு அப்படின்னு சொன்னான். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த யாத்ராம புஸ்தகம் நமக்கான பாடம். அது வெறும் கதை அல்ல, அது வெறும் வரலாறு அல்ல. நீங்கள் படிக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்திலையும் நீங்களும் நானும் ஒரு பாடத்தை கற்றுக்கணும். அதுக்காக தான் இந்த பாடம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த இளவரசி சொல்கிறா, அந்த குழந்தைய அது தாய்கிட்டேயே கொடுத்து எனக்காக வளர்த்து கொடுன்னு கேட்குறா. இந்த சத்தம் எங்கேயோ கேட்ட மாதிரி தெரியலையா? நம்ம குழந்தைகளும் நாம் பெற்ற குழந்தைகள் தான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வரும்போது கர்த்தர் சொல்கிறாரு, அந்த குழந்தைகளை எனக்காக வளர்த்து கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஒவ்வொரு முறையும் நம்ம குழந்தைய கொண்டு வந்து இங்கே பிரதிஷ்டை பண்ணோம் இல்லையா? நம்ம பெற்றெடுத்த குழந்தைகளை இங்கே பிரதிஷ்டை பண்ணும்போது, அந்த பிரதிஷ்டை பண்ணும்போது நமக்கு அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, இது கடவுளுடைய குழந்தை, இந்த குழந்தைய கர்த்தருக்குள்ளே வளர்க்குறதுக்கு ஓன்ட்ட கொடுத்துருக்கேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். பெற்ற தாய் தகப்பன் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த குழந்தைய எனக்காக வளர்த்து கொடு அப்படின்னு கொடுக்குறார். நல்லா யோசித்து பாருங்களேன். ஒருவேளை நம்ம பெற்றோர்கிட்ட இதே வார்த்தையை நம்மளை பற்றி சொல்லியிருந்தாருன்னா சொல்லியிருப்பார்ல. என் பெற்றோர்கிட்டையும் இந்த குழந்தைய எனக்காக வளர்த்து கொடுன்னு சொல்லிட்டு என்னையும் தான் அப்படி கொடுத்துருப்பாங்க. நானும் அப்படி தான் வளர்க்கப்பட்டேனா? இந்த கேள்வி ஒவ்வொருத்தரும் நம்மளே கேட்டு பார்ப்போம். நான் கர்த்தருக்காக வளர்த்து கொடுக்கப்பட்டேனா? நான் கர்த்தருக்காக வளர்த்து கொடுக்கப்பட்டிருந்தால் என்னால் என் சபையில் எந்த ஒரு சண்டை சச்சரவும் வராது. சரிதானா? என்னால் யாருக்கும் எந்த தீங்கும் வராது. நான் கர்த்தருக்கென்று வளர்த்து கொடுக்கப்பட்டிருந்தேன் என்று சொன்னால், இளவரசி சொல்கிறா, இந்த குழந்தைய எனக்காக நீ வளர்த்து கொடுன்னு சொல்லிட்டு பெத்த தாய்கிட்டே அந்த குழந்தைய கொடுக்குறா. இந்த இடத்துல மோசையுடைய தாயை நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளோ பக்காவாக வளர்த்துருந்தா. இவன் எகிப்திய அரண்மனையில் வளர்ந்துருந்தா கூட அவன் இஸ்ரவேலுக்காக தான் கடைசியில் நின்னான். நீங்கள் அப்படியே மோசே கதைக்கு வாங்க. மோசே தன் இளம் வயதில் எகிப்திய அரண்மனையில் வளர்ந்தான். எகிப்திய சகலவிதமான கலைகளிலும் கற்றுத் தேர்ந்தான். ஒரு ராஜாவாக மாறுவதற்கு தகுதியுள்ளவனாக மோசே ரெடி ஆயிட்டான். எகிப்தியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ராஜா தான் கடவுள். அப்படி இருக்கும்போது ஏற்கனவே பார்வோன் ராஜா இருக்காரு. இப்போ மோசே அடுத்த பட்டத்துக்கு வரப்போகிறான். இப்போ மோசே தான் அங்கே அடுத்த இளவரசன் எகிப்திய நாட்டில். இப்போ அவன் அடுத்த கடவுளாக மாறவிருந்தான். அடுத்த ராஜானா அடுத்த கடவுள் அவங்க எகிப்தியர்களை பொறுத்த வரைக்கும். இந்த சூழ்நிலையில் தான் இந்த மோசே அரண்மனையை விட்டு வெளியேறான். யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட பாடம் அந்த தாய் அந்த குழந்தைக்கு கொடுத்திருந்தால் மிக சரியான வேளையில் தன்னுடைய அழைப்பை மறக்காமல் இந்த மோசே தேவனை தெரிந்து கொண்டிருப்பான். இந்த எகிப்திய இளவரசி செஞ்ச ஒரே தப்பு, அந்த குழந்தைய அந்த தாய்கிட்ட கொடுத்து வளர்த்தது தான் தப்பு. வெறும் பால் கொடுக்கறது மட்டும்தான் குழந்தைய வளர்க்குறதுன்னு நினச்சி கொடுத்துட்டா. ஆனால் அந்த இஸ்ரவேலின் தாய் வெறும் பால் கொடுக்கறது தான் தான் வேலைன்னு நினைக்கல. அந்த குழந்தை வளர்றதுக்கு பால் கொடுக்கறது மட்டும்தான் அதை வளர்ச்சியடைய செய்யும்னு அவன் நினைக்கல. மாறாக தங்களுடைய தேவன் யார் என்பதையும், அந்த தேவன் அந்த குழந்தைக்கான அழைப்பு என்ன வச்சிருக்காரு அப்படிங்கிறதையும் பால் கொடுக்கும் போதே ஊட்டி ஊட்டி வளர்த்துருக்கா. சத்தியத்தை சொல்லி வளர்த்துருக்கா. அந்த மோசைக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அதையெல்லாம் கொடுத்து வளர்த்துருக்கா. மிஞ்சி போனால் 5 வயசு வரைக்கும் வளர்த்துருப்பாளா? அவளுக்கு கிடைச்ச சான்ஸ். அந்த குழந்தை 3 மாதத்திலிருந்து அதுக்கிட்ட கொடுக்கப்பட்டது. அந்த 3 மாதத்திலிருந்து ஒரு 5 வயசுக்குள்ளே அதை வளர்த்து கொடுத்துருந்துருக்கணும். அந்த 5 வயசுக்குள்ளே என்னெல்லாம் சொல்லணுமோ அதையெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கா. நீங்களும் நானும் அப்படி தான் குழந்தைகளை வளர்த்துருக்குறோமா, இல்லை வளர்த்துக்கிட்டு இருக்கோமா? அநேகர் குழந்தைக்கு 10 வயசு வரட்டும், 15 வயசு வரட்டும், குழந்தை பச்சை பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம காத்துட்ருக்கோம்.
அந்த குழந்தைகளை கண்டிப்பதற்கும் அடிப்பதற்கும் நாம் தயங்குவதற்கு காரணம் அந்த குழந்தை பச்சை குழந்தை, அதுக்கு ஒன்றும் தெரியாது, மண் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அந்த இஸ்ரவேலின் தாய், அந்த மோசேயின் தாய் தான்கிட்ட கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலிருந்து ஏறக்குறைய 3 மாதத்தில் அந்த குழந்தை கொடுக்கப்பட்டது. அவள் முடிவு பண்ணிட்டா, இந்த குழந்தை ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் மட்டும்தான் தாங்கிட்ட இருக்கும், அதுக்கப்புறம் பிடுங்கிட்டு போயிடுவாங்க. அந்த 3 வருஷத்துக்குள்ள இந்த குழந்தைக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கணுமோ அத்தனையும் சொல்லிக் கொடுத்து வளர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டா. அந்த குழந்தைய வயசெல்லாம் பார்க்கவே இல்லை. வெறும் 3 மாதத்துலேருந்து அந்த குழந்தைக்கு போதனையை ஆரம்பித்தான். பால் கொடுக்கும்போதே அதுக்கு தெரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு ஒரு 5 வயசில் கொண்டு போய் பார்வோன் அரண்மனையில் விட்டாச்சு. அப்படின்னா ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் 5 வயசுக்குள்ளே உங்கள் குழந்தைக்கு என்ன கற்றுக் கொடுக்க முடியுமோ அத்தனையும் கற்றுக் கொடுங்க. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்வேன், 5 வயசுக்குள்ளே உங்கள் குழந்தைகளை அடிங்க, அந்த குழந்தை என்ன செய்யும்? 5 வயசுக்குள்ளே உங்கள் குழந்தைய அடிங்க, என்ன செய்யும்? உங்கள் காலை சுற்றி தான் வரும், உங்களை விட்டு போகாது. அடித்தாலும் உங்களை சுற்றி தான் வரும், யார் கை நீட்டி கேட்டால் கூட போகாது. ஆனால் 5 வயசுக்கு மேலே உங்கள் குழந்தைய அடிங்க, உங்கள் வாசக்கதவில் போய் நின்றுக்கும். கோச்சிட்டு போய் அங்கே நின்றுக்கும். நீங்கள் தான் போய் பின்னாடி போய் வாடாராஜா வாடான்னு கெஞ்சணும். ஸோ 5 வயசுக்கு மேலே நீங்கள் அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க, குழந்தை அடங்காது. அதான் நம்ம நாட்டில் சொல்லி வச்சுருக்கான், 5ல் வளையாதது 50ல் வளையாதுன்னு சொல்லி வச்சுருக்கான். உன் குழந்தைக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கணும், 15 வயசில் ஒரு வாலிப வயசில் உன் குழந்தை என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் 5 வயசுக்குள்ளே கற்றுக் கொடுங்க. குழந்தை இருக்க பிடிச்சிக்கும். 5 வயசுக்கு மீறி அப்புறம் கண்டிக்க ஆரம்பிச்சிங்க, உங்கள் குழந்தை உங்கள் கையில் கிடையாது. இஸ்ரவேலின் தாய் முடிவு பண்ணா, மோசையின் தாய் முடிவு பண்ணா, என்கிட்ட இருக்க போகிறது 5 வயசுக்குள்ளே தான் இருக்க போகிறான், அதுக்குள்ளே அதுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்கணுமோ அதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் முடிவு பண்ணா. கற்றுக் கொடுத்தா நின்றுச்சு குழந்தை. வாலிப வயசில் நிற்கும் போது தான் நிற்க வேண்டிய இடம் எதுன்னு தெரிஞ்சு நின்றுச்சு. நான் நிற்க வேண்டிய இடம் எகிப்திய அரண்மனை அல்ல, நான் நிற்க வேண்டிய இடம் வனாந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வனாந்தரத்தில் நின்றுச்சு. அங்கே இருந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டுச்சு. சத்தத்தை கேட்டுட்டு அந்த வாலிப வயது குழந்தை அங்கேருந்து புறப்பட்டு வந்து தன் தேசத்து ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலேருந்து மீட்டு கொண்டு போச்சு. நீங்களும் நானும் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறோம்? நீங்களும் நானும் நம்முடைய குழந்தைகளை எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறோம்? அது நிற்க வேண்டிய நேரத்தில் எங்கே நிற்கணுமோ அது சரியாக நிற்கும்படியாக நாம் வளர்த்திருக்கிறோமா? நம்முடைய குழந்தைகள் சத்தியத்திற்காக நிற்க வேண்டிய காலம், நாம் சத்தியத்திற்காக நிற்க வேண்டிய காலம். சரியான காலத்திலே நாம் சத்தியத்திற்காக நிற்கிறோமா, அல்லது மனிதர்களோடு போராடக்கூடிய போராட்டத்திலே நிற்கிறோமா? இன்றைக்கு அநேகர் சத்தியத்திற்காக நிற்கிறோம்னு சொல்லிட்டு மனிதர்கள் மத்தியிலே அடிச்சுக்கிட்டு அலைகிறோம். ஆனால் தேவன் நமக்குள்ளாக நாம் அடித்துக்கொள்வதற்காக அழைக்கவில்லை, மாறாக சாத்தானோடு எதிர்த்து நிற்பதற்காக நாமை அழைத்திருக்கிறார். அந்த சாத்தானிடத்திலிருந்து அநேக ஜனங்களை கர்த்தருடைய பாதத்தில் அழைத்து வருவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை உணர்ந்தவர்களாக மோசே அந்த அழைப்பை அறிந்திருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு அப்படிப்பட்ட சத்தியம் ஊற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அப்படிப்பட்ட சத்தியத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். இந்த மோசே முதல்ல ஒரு காரியம் செஞ்சான். எகிப்தின் அரண்மனையில் இளவரசனாக இருக்கும்போது அங்கேருந்து வந்தான். தன்னுடைய இனத்தானாகிய எபிரேயனை ஒரு எகிப்தியன் அடிச்சிட்டு இருந்தான். அநியாயமாக அங்கே அடிக்கப்படுவதை பார்த்து இந்த மோசே போய் அதை தடுத்தான். அநியாயமாக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தொடர்ந்து அடித்தது நிமித்தமாக இவன் அடித்தான், அவன் செத்துட்டான். இந்த காட்சி முடிஞ்சிச்சு. சில வாரங்கள் கழித்து அதே பகுதிக்கு அவன் செல்லும்போது 2 இஸ்ரவேலர்கள் 2 எபிரேயர்கள் அடித்து கொண்டிருந்தார்கள். மோசே சொன்னான், ஏன்பா சகோதரர்களுக்குள்ளே ஏன்பா இப்படி சண்டை போடுறீங்க? நல்லா கவனிங்க இந்த சம்பவத்தை. எதுக்கு நியாயம் போனால், ஒரு எபிரேயனுக்கும் ஒரு எகிப்தியனுக்கும் சண்டை. எபிரேயன் தான் இனம்,
அங்கே எகிப்தியன் அந்நியன் அவன் கொடுமைப்படுத்திட்டு இருந்தான். இவன் போய் நியாயம் விசாரித்தான். நியாயம் விசாரிச்சில் கொலை நடந்து போச்சு. இப்போ தன்னுடைய சொந்த சகோதரர்கள் எபிரேயர்கள் 2 பேர் அடிச்சுக்கிட்டான். இந்த எபிரேயர்கள் 2 பேர் அடிக்கும்போது இவன் போய் சொன்னான், டேய் நம்மளாம் சகோதரர்கள்ரா, குடும்பத்துக்குள்ளே ஏன்டா சண்டை போடுறேன்னு கேட்டான். அப்போ 2 பேர் சண்டை போடுறல ஒருத்தன் சொன்னான், டேய் நீ போன வாரம் அந்த எகிப்தியனை கொலை பண்ணது தெரியாதுன்னு நினச்சிட்டியான்னு கேட்டான். யார் கேட்டா? சொந்த சகோதரன் கேட்குறான். தன் குடும்பத்தில் உள்ளவன் கேட்குறான், இவனை காப்பாற்றுறதுக்கு தான் அன்னைக்கு அந்த அண்ணியனை கொலை செஞ்சான். இவன் இப்போ அதை மறந்துட்டு கேட்குறான், நீ அன்னைக்கு அந்த எகிப்தியனை கொலை பண்ணது தெரியாதுன்னு நினைக்கிறியா? ராஜா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன் பாரு அப்படின்னா. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு. கர்த்தர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், உன் குடும்பத்துக்காரன் தாண்டா உனக்கு விரோதி. ஸோ அப்படியானால் இங்கே நாம் பார்க்குறோம், இந்த இந்த மோசே தான் குடும்பத்துக்காக போய் நியாயத்துக்கு நிற்கிறான். குடும்பத்தானே இவனுக்கு விரோதமாய் நின்றான். அதனால் மோசே பார்த்தான், இது நமக்கு சரியான இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எகிப்தை விட்டு கிளம்பி போனான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்குவோம். தேவன் நமக்கான ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின்படியே நடக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பெரும்பாலும் நாம் அவருடைய திட்டத்துக்கு இணங்கி நடப்பதே இல்லை, அவருக்கு விரோதமாக தான் போய்கிட்டே இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, அப்படி விரோதமாக போனாலும் அந்த சம்பவத்தை கூட கையில் எடுத்து மீண்டும் சாதகமாக மாற்றுகிறார். ஆக்சுவலாக இந்த மோசே அங்கே ஒரு கொலை செய்யணுன்றது தேவனுடைய நோக்கம் அல்ல. அவனை அங்கே இருக்க வச்சே தேவனுக்கான திட்டத்தை நிறைவேற்றணும்னு தான் பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் அங்கே மோசே கொலை செஞ்சு எகிப்து தேசத்தை விட்டு அவன் வெளியேறும்படியாகவும், அந்த வெளியேறின பிற்பாடு அந்த வெளியே போன இடத்த ட்ரைனிங் சென்டராக மாற்றி அந்த மோசைக்கு சரியான ட்ரைனிங் கொடுத்து மீண்டும் உள்ளே கொண்டு வந்தார். ஒருவேளை தேவனுடைய திட்டத்துக்கு நம்ம மாறி நடந்து திட்டமே கொலாப்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, தேவன் அந்த கொலாப்ஸ் ஆன காரியத்தையும் மீண்டும் திட்டமாக செயல்படுத்த வல்லவராக இருக்கிறார். அதுக்காக நாம் ஒவ்வொரு தடவையும் தேவனுடைய திட்டத்தை குலைக்கணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு தேவனுடைய திட்டத்தை அறிந்து அவர் சித்தப்படி நாம் அவரோடு இணைந்து சென்றால் ரட்சிப்பின் சுவிசேஷம் மிக சுலபமாய் இந்த உலகத்துக்கு செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் தேவனுடைய திட்டத்தை குலைச்சிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் குலைச்ச திட்டத்தை தேவன் அவருக்கு சாதகமாகவே மாற்றிக்கொண்டு வருகிறார். ஆனால் ஒருவேளை நாம் தொடர்ந்து தேவனுக்கு விரோதமாகவே இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மளுக்கு தனியாக நிப்பாடிடுவார். ஒருபோதும் அவருக்கு எதிர்த்து நிற்பதை அவர் விரும்புவதே இல்லை. ஆகையால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யாத்திராகம புஸ்தகத்தை நாம் தொடர்ந்து அதனோடு பயணிப்போம். அந்த இஸ்ரவேலர்கள் எந்த பயணத்தில் இருந்தார்களோ அந்த பயணத்தோடு சேர்ந்து நாமும் நம்முடைய பயணத்தை கொண்டு செல்லுவோம். எங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு விரோதமாக நடந்தார்கள் என்று படிக்கிறோமோ அப்படிப்பட்ட விரோதத்தை நாம் செய்ய வேண்டாம். எங்கெல்லாம் இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு சாதகமாக இருந்தார்களோ அதே மாதிரி நாமும் நம்முடைய பயணத்தில் தேவனுக்கு சாதகமாக இருப்போம். இணைந்து செயல்படுவோம், இணைந்து ஊழியம் செய்வோம். கர்த்தர் நம்முடைய இந்த பரமகானான் பயணத்தை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய பரிசுத்த கரம் எப்போதும் நம்மோடு கூட இருந்து அவருடைய கிருபை நம்மை காப்பதாக. ஆமேன்.